மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம ஆஸ்தான பார்க்கான க்ரீன் டிம்பர் பார்க்கோட லேக்குக்கு வந்துட்டாங்க. நேற்றுக்கு டெய்லி எடுத்து போட்டோம். சப்ஸ்கிரைபர் கம்மியாக தானங்க இருக்காங்க, அதனால் கோவமாயிட்டுங்க. இன்றைக்கி எப்படியாவது போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. டெய்லி நம்ம லேக்கை போடுறோம். லேக்கில் எப்படி மக்கள்லாம் உட்காந்து அவங்களோட ஈவினிங் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் ட்ரவுட், இங்கே உள்ள மீன், அந்த மீனுக்கோட பேர் வந்து ட்ரவுட்டு, யாரெல்லாம் மீன் பிடிக்கிறா எல்லாத்தையும் காட்டுறேன். பாருங்க, டக்கு உட்காந்துருங்க. பய உள்ளே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். அசரவே இல்லை, எவ்வளோ அழகாக பார்க்க மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கங்க, இவங்க தாங்க உண்மையான கணவன் மனைவி. எவ்வளோ அழகாக உட்காந்து அவங்களோட வாழ்க்கை ஈவினிங் பொழுதை எவ்வளோ அழகாக கழிக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப சூப்பருங்க அவங்க தான். இந்த ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தால அவங்கக்கிட்ட, அந்த பொய் போலுன்னு நீ சாமியார்லாம் இதே மாதிரி புளியறையில் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆமாம், அதெல்லாம் கவலையப்படாத பேரே சொல்லலாம். அவர் இப்படி தாங்க சொல்லுவார், யாருப்பா மருமகளை பற்றி கேட்க வந்ததும் பாரு, யார் மகளை பற்றி கேட்க வந்ததும் பாரு. அதில் கேட்பா, மக வந்து வாழா வெட்டியாக வீட்டில் இருக்கிற யாருக்குப்பா அப்படிம்பாரு. அதில் 2 பேர் வருவா. அதில் இருக்கவா சாகவான்னு இருக்கா யாருப்பா, ஒருத்தர் குழந்தையோடு இருக்கு. இப்படி அவர் வந்து ஃபில்ட்ரு பண்ணுவாருங்க. ஃபில்ட்ரு பண்ணி அவர் கேட்ட மொத்த கேள்வி இருக்குல்ல, அதை வச்சு இப்போ அவர் சொல்லுவார். ஆமாங்க, உனக்கு வந்து இருதயம் நோயா, உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், போகிற வழியில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும்பாரு. இதை விட ஒரு காமெடி எதுவுமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் எந்த தெருவுக்கு போனாலும் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். இதை விட இன்னொரு காமெடி கேட்பார். போனேன், சந்தியில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அப்படிம்பாரு. சந்தியில் பிள்ளையார் இல்லாமல் என்னங்க பண்ணுவார்? இதெல்லாம் நம்பாதீங்க. சாமியை நம்புங்கள், ஆனால் சாமியாரை நம்பாதீங்கள். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அலமோதுது. இப்போ என்னாச்சுன்னா, குடிசையில் வச்சு நடத்தினவர் கோபுரம் மாதிரி கோயில் கட்டிட்டார். அங்கே போய்கிட்டு இருந்த பக்தன் டே பை டே அவன் நிலமை பிச்சைக்காரத்தனமாக போய்கிட்டு இருக்கு. ஏங்க அப்படி பண்ணுறீங்க?